நமக்கு உண்டானது எல்லாத்தையும் பிசாசு தன்னுடைய கையில் எடுக்க முயற்சி செய்வான். நமக்கு உண்டானதுன்னா என்ன? நம்ம புருஷனா இருக்கலாம், நம்ம மனைவியா இருக்கலாம், நம்ம பெற்றோரா இருக்கலாம், நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், நம்முடைய வாகனங்களா இருக்கலாம், நம்முடைய வீடுகளா இருக்கலாம், நம்முடைய எந்த சொத்து, எந்த அந்தஸ்து, எந்த பொருட்களா இருந்தாலும் பிசாசு முதல்ல எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு முயற்சி செய்வான். நம்மளை சார்ந்துள்ள எந்த காரியமும் பிசாசுக்கு கருத்துக்குள்ள இருக்கக்கூடாது. என் பிள்ளை சாத்தானுடைய கருத்துக்குள்ள இருக்கக்கூடாது. என் புருஷன் அல்லது மனைவி சாத்தானுடைய கருத்துக்குள்ள இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் கூட சாத்தானுடைய கருத்துக்குள்ள இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, பிசாசு அவனை கையில வச்சு விளையாடிட்டே இருக்கிறான்னு. அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம குடும்பத்தில் வேண்டாம். கர்த்தர் அவர்களை விடுவிக்கணும், அவர்களை தேவனுடைய கருத்தில் இருக்கிறவர்களா மாற்றணும்.